அருமையான மாலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை 30ஆம் தேதி 9ஆம் மாதம் 2021. Very good evening to all my OMIA family members. Today 30th Thursday 2021. Okay. மறுபடியும் நம்முடைய ஓமியாவுடைய செய்தி என்று சொல்லலாம். இந்த நாட்டிலே விசேஷமாக ஏன் இந்தியர்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதை இங்கே யான் நினைவு கூற வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த ஒரு வாரமாக மலேசியா முழுவதும் எல்லோருக்கும் அணிக்க வேண்டும். அதாவது 51 விழுக்காடு மலாய்க்காரர்கள் அல்லாதவருடைய வியாபாரத்தில், அதுவும் என்று சொல்ல வேண்டும், அதாவது ஃபார்வர்டிங் என்று சொல்லலாம் இல்லைங்களா, பொருள்களை பட்டுவாடா சேவலுடைய நிறுவனத்திலிருந்து 51 விழுக்காடு பூமி புத்திராக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வேற சொல்கிறார்கள். மறு ஆய்வு என்று சொல்வதற்கு இடமில்லை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். சொல்லி ஒரு வாரம் ஆச்சுங்க. நமக்காக இருக்கக்கூடிய பிரதிநிதி கட்சிகள், எல்லா கட்சி தலைவர்களும் சரிதாங்க, எந்த சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ, ஒருத்தர் கூட வாயை திறக்கலை. மலேசியாவில் வாழ்கிற ஒவ்வொரு இந்தியர்களே, தமிழர்களே இதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருத்தர் கூட இதை குறித்து நாடாளுமன்றத்தில் யாருமே வாயை திறக்கலை. இது என்னத்தை குறிக்குதுங்க? என்னத்தை குறிக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அவர்கள் வாயை திறக்கவில்லை? ஆனால் கட்சிகள் திறக்க வேண்டும், கட்சிகள் இந்தியர்களுக்கு உதவி செய்யும். இதுதான் எல்லோரும், கட்சிகள் உள்ளவர்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். 12வது மலேசிய திட்டத்தில் இந்தியர்களுக்கு என்ன இருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் அப்படியே அளந்து பேசி, 12வது மலேசிய திட்டத்தில் இந்தியர்களுக்கு என்ன இருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர் டத்தோ மு பெரியசாமி அப்படியே அலசி பார்த்தாருங்களாம். ஒரு அலசி பார்த்ததுல என்னையா கிடைக்கிது உங்களுக்கெல்லாம்? இந்த 12வது திட்டத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் அலச தெரியுமா? ஏற்கனவே எங்கே போனீங்க எல்லாரும்? ஏன் இன்றைக்கு இந்தியர்களுக்கு இந்த நிலைமை? 51% கொடுக்க வேண்டும் சொன்னார்களே, ஏன் அந்த அலசல்லாம் நீங்கள் அலசவில்லை? அதுவும் இவர் அலசி பார்த்துட்டு சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இதை நடைபடுத்துவதற்கு மாய்காவில் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இடம் பெறுவது அவசியமா? ஐயா சொல்லிட்டாரு. அலசி பார்த்துட்டு ஐயா சொல்லிட்டாரு. அரசியல் ஆய்வாளர் டத்தோ மு பெரியசாமி சொல்லிட்டாரு, அலசி பார்த்து சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, இதில் கண்காணிப்பதற்கு மாய்காவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இடம் பெறுவது மிக மிக அவசியமா? ஏன்யா ஏற்கனவே தலைமுழுகி கிடக்குது. இதுல வேற மறுபடி இவங்களா? மாய்கா என்றால் என்ன? ஒட்டுமொத்த மலேசிய இந்தியர்களுக்கு அவர்கள் பிரதிநிதிகள் இல்லை ஐயா. அரசியல் ஆய்வாளர் டத்தோ மு பெரியசாமி அவர்களே, நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்கள். மலேசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இந்தியர்களுக்கும் அவர்கள் பிரதிநிதிகள் இல்லை, மாய்கா பிரதிநிதிகள் இல்லை என்று சொல்லி பல தடவை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஐயா. ஆனால் அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது மாய்கா தான் மலேசியா இந்தியருடைய பிரதிநிதி என்று சொல்லி. இதை குறித்து நான் எழுத போகின்றேன். ஆகவே மாய்கா தான் 12வது திட்டம் ஒருவேளை நிறைவேறினார், முந்தானி கனவு தான் அது, ஒருவேளை நிறைவேறினால், முந்தானை முடிச்ச போல நிறைவேறினால், மாய்காவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேற வேலையை முதல்ல போய் பார்க்க சொல்லுங்க. இருக்கக்கூடிய பிரச்சனை, கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கட்சியில் உள்ள குடும்பங்களுக்கு முதல்ல போய் பார்க்க சொல்லுங்க. போதும். சைட் சீடிக்கு யாருங்க? சின்ன பையன் சொல்லலாம், ஒரு வாலிபன் என்று சொல்லலாம். சைட் சீடி அவர் பார்லிமெண்ட் என்று கத்திட்டு இருக்கிறார். 51% வாங்கக்கூடாது, இது திட்டங்களை கைவிடணும், இது சரியான வழி கிடையாது. மலாய்க்காரர்கள் இந்த மலேசியா மண்ணிலே இன்னும் மற்ற
ஜனங்கள் அவர்கள் முன்னேறி கொண்டு வரும்பொழுது சொந்த உழைப்பிலே அவர்களிடத்திலிருந்து 51% வாங்குவது ஒரு கோழைத்தனம் என்று அவர் கத்திக்கிட்டு இருக்கிறார். யாரு? சைட் சிடி கத்திக்கிட்டு இருக்கிறார். பாவம், பாக்காத்தான்ல ஜெயிச்சு மூடா கட்சி திறந்துருக்காருங்க. உண்மையிலே நான் சொல்றேன், அவரை போய் நான் சந்திச்சு பேச போறேன். ஓமியாவை குறித்து அவர்கிட்ட பேச போறேன். நீங்கள் வரக்கூடிய காலங்களிலே மிக உயர்வான நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். நல்ல ஒரு சிந்தனையாளர், வயது குறைவாக இருந்தாலும் தூர நோக்கு உடையவர். இந்த மாதிரி தலைவர்கள்லாம் பிரதமர் ஆக வேண்டும். நான் நிச்சயமா முழு ஆதரவு கொடுக்கிறேன். அவர் கலந்து பேசிட்ட பிறகு ஓமியா சார்பிலே அவர்கிட்ட போய் பல திட்டங்களை நானும் பேச போகின்றேன். உண்மையிலே அந்த மூடா கட்சி திறப்பு விழா காணும் என்று சொன்னால், அந்த கட்சியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு சொல்லும் என்று சொன்னால், அவரிடம் நம்முடைய 35 திட்டங்களை குறித்தும் அவரிடம் நான் பேசுறதுக்கு பிரயாசப்படுகின்றேன். அதை மட்டும் சொல்லலைங்க, பார்லிமெண்ட்ல நேற்று வல்லாசரியா பேசினார். ஒவ்வொருவரும் எவ்வளவு பெற்றுக்கொள்றாங்க, எவ்வளவு அலவன்ஸ், அவங்களுடைய காஜி எவ்வளவு, அவங்க சம்பளம் எவ்வளவு, அவங்களுக்கு நிதி எப்படி கொடுக்குறாங்க, அவங்க ஹாலிடேக்கு போனால் எவ்வளவு, அலவன்ஸ் எவ்வளவு, ஒவ்வொரு பதவியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய பின்ஷன் எவ்வளவு. இத்தனைக்கும் அவங்கெல்லாம் அரசாங்க ஊழியர்களை போல காலம் பூரா வேலை செய்யலைங்க. 5 வருடத்தில் பல தடவை மாறி போனாலும் பல முறையும் அவங்களுக்கு அந்த உயர்வு கிடைக்கின்றது. ஏறக்குறைய 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. இது அரசாங்கத்துடைய பணம் கிடையாது, வரி, மக்கள் வரி கட்டக்கூடிய பணத்திலே இவர்கள் இவ்வளவு ஏகபோகத்தனமாக அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரே காரணத்தினால தான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பதவி ஜெயித்த பிறகு, அங்க போய் அரசியலில் உட்கார்ந்த பிறகு, நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்த பிறகு, இவர்கள் மக்களை ஏன் பேசவில்லை என்று சொன்னால், அவர்கள் வெளியாகிவிட்டால் இந்த சம்பளம் கிம்பளம்லாம் நின்றுவிடும். இதுதாங்க உண்மை. அதனால தான் 51% பாருங்க, அதாவது 51% இது வரைக்கும் ஒருத்தனும் வாய் திறக்கல. டாக்டர் நெல்சன் முருகன் தான் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னோட சேர்ந்து பாவம் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க ஏதோ குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதாங்க. வேற யாருமே குரல் கொடுக்கல. நம்ம ஆளுங்க பூரா அப்பா சாமி எல்லாம் அப்படியே சாமியே சரணம், அப்படியே வாயை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாகிவிட்டார்கள். எந்த இடத்துல குரல் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அந்நிய ஜாதிக்காரன் நம்மளை எப்படி வேணாலும் கேட்பான். அடாம் பாபாவா சமாசரியா கேட்டாரு ஒருத்தரை, குடி போதையில் இருக்காருன்னு கூட கேட்டாரு. ஒருத்தர் வாய் திறக்கல, கட்சியில் உள்ளவங்களும் சரி யாருமே வாய் திறக்கல. நான் கூட கேட்டேன், அவர் வாயை அடக்கி பேச வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா இவன் இந்தியன் ஆச்சு. அதனால சைட் சீடி I'm very appreciate my beloved brother Said Sidi, the boldness that he fire everybody, that the nation should not go after non-Bhumis shareholding 51% from the forwarding company. I'm really very much appreciate, very positive thinking. You know, we are really as a Indians, we salute to you, my brother Said Sidi. Okay. I hope very soon the government will be approve your political party called Muda. Definitely all the young Indians and also all the OMIA members, if you can sit down with us and discuss further to how to lead, I humbly request from you, don't ever take any Malaysian Indian political party that they can siphon out the Indians again and again and again. You know, this is my humble petition to you, my beloved brother. Okay? Definitely I'll be come and visit you very soon. Okay? As Indians youths, the way you are thinking is far much better than all other party members and party leaders in this country. Okay? ஆகவே நிச்சயமாக சைட் சிடிக்கு அவர்களுக்கு அவர் நியாயமாக நடந்து கொள்வார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய முழு ஆதரவு நாம் கொடுக்கப்படும்.
ஆகவே மறுபடியும் வந்து 12வது திட்டத்தின் கீழே மாய்க்கால் உள்ள பொறுப்பாளிகளாம் இதெல்லாம் போட்டால் திருப்பி கதை முடிஞ்சது. 60 ஆண்டுகள் இவருடைய given 6 years to the MIC to achieve for the Indian dilemma is gone, is beyond. So we cannot wait for another 10 years to prove for us. If we already give 6 years is more than enough. Just shut up and do your business, whatever you all are trying to do now. We want the new party under the OMIA, whereby we can support the party who really listen our 35 requirement in peacefully, where they can sign our MOC. Then we can work together with them. அவ்வளவுதாங்க, சரிங்களா? ஆகவே இங்கே அரசியல் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரும் வாயை திறக்கவில்லை. மக்கள் வரி பணம் செலுத்தும் பணத்திலிருந்து மிகவும் ஆமோகமாக சம்பளம் கிம்பளம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அலவுன்ஸ் எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மலேசிய அரசியல்வாதிகளை பார்க்கும் பொழுது மகா கேவலம். மகா கேவலம். Why today the government such a way? If the government must open up after 50 years, the new economy policy for the Malay right supposed to be removed this year is enough. I think the young Malays is not like olden Malays. Okay, I think the young generation of the Malays already know that this country should stand their own. They cannot go and disturb the non-Malays or their rights. They should work together with non-Malays, whereby they are also very good thinking. They also put up their own money, thinking far away, and brilliant mind, and open up many mega business without the government support. Everyone, they come their own borrowing money, setting up their companies, setting up their family, setting up their business internally in overseas, in everywhere. They dare to do everything. But why the Malaysians, especially Malays, is still keeping the Malay rights and taken all the other people's shares, non-Malay shares, to lead or come as a partner Malays into the non-Malays companies? A very big shame for the nation and the way you all are thinking. If you all can open up the Malay rights to every individual in this country, I think many Indians and many Malays will be work together with the Malays. There's not enough policy. We don't need the policy from the government. No need to law from the government. We are ready. The Indians and Chinese, we are all the time, we are ready with Malays. You all just open up the policy, take away the Malay rights. Automatically, the many Malays can work together. All the modern Malays, they are ready to work with the Chinese and the Indians in this country. Because of the politics, you people are slowly poisoning the good Malays, whereby they want to work, but you people are trying to make them lazy. The people in higher level in the government who got a lot of money can buy other people's shares, where the people who don't have money much on the M40 and the B40, they will be stand there all the time. They don't have money to come and 51% buy from the Indian company shares or the Chinese company shares for the forwarding agency. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மலாய் ஆட்சியாளர்களும் இந்த நாட்டிலே 50 வருடம் மலாய்க்காரர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட விசேஷ திட்டங்களும் எடுத்து ஓரமாக போட வேண்டும். இவர்கள் இப்போ இருக்கக்கூடிய மலாய்க்காரர்கள் சீனர்களோடும் தமிழர்களோடும் வேலை செய்வதற்கு அவர்கள் தயார். ஆனால் அரசாங்கம் அவர்களை விஷக்கிருமியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. நீ போக வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறோம். இப்படியே போய்கொண்டிருந்தால் இந்த நாடு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் இந்த வியாபாரத்திலே வரமாட்டார்கள். பயந்து கொண்டே வெளிநாட்டுக்கு செல்ல ஆயத்தமாக்கி விடுவார்கள். The government should think very much advance
how to work together as a unity. Even Malays need a unity, like Omia. ஓமியா போல மலாய்க்காரர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வருவாள் என்று சொன்னால் அங்கே எந்த பிரச்சனையும் வராது. Even among Malays, many parties. Why? There no unity at all. That's the reason you people are trying to come up, try to make them happy, give, try to get a share from the non-Malays companies. இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. Today you all asking from forwarding company 51%. Tomorrow you're going to ask every individual assets, every individual company must come back 30% for the non-Malays. This is not a good governance law to implement, to brought up your people, Malays in this country, with other people's shoulder. தங்கள் சொந்த முதுகிலே சுமக்கிறதை விட்டு மற்றவர்களுடைய பாவம் டிரைவராக போயிருப்பார், லோரி ஓட்டியிருப்பார் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு லோரியை வாங்கியிருப்பார், அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பார், அதுக்கப்புறம் கம்பெனியை திறந்திருப்பார், அதுக்கப்புறம் 10 லோரி வாங்கியிருப்பார், எவ்வளோ கடன் வாங்கியிருப்பார், தாலியை கூட கொண்டு போய் பாசா கடையில் வச்சுருந்துருப்பார், திருப்ப முடியாமல் போயிருக்கோம். பரவாயில்ல, நம்ம மேலே வந்துடலாம். அப்படி வந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஃபார்வர்டிங் ஏஜென்சியில். நான் பல பேரை பார்த்துருக்கேங்க. the many Malays and Indians, they are taking a loan. They even go to Kedai Paja, all the pawn shop, going put up their golds to trade and get the money and run the business. And suddenly government come and said, give away 51% some more. They want to control us 51%. Hello, hey. Where's your mentality, my brother? If Indians and Chinese can ask 51% from the Malay companies, whereby their own company, as a Chinese, as a Indians, we want 51% from you, and Malay come 49%. Are you agree? Is it fair enough or not? If you ask, Nabi also will be said, screw up you as yourself. Where got such a way, such a easy way, 51% just give away just like that? The government already few times backdoor, and again this attitude, please bury this attitude where Azmin Ali will be lost these elections. Definitely. இதை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமையான சகோதரர்களே, அஸ்மின் அலி எங்க நிற்கிறாரோ ஒட்டு மொத்தமாக கொம்பாக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்ன செய்யுங்க, அவரை தோல்வி காண்பதற்கு என்ன செய்யுங்க, வழி செய்யுங்க. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி விஷய கிருமிகளெல்லாம் வச்சிருவே கூடாது. அரசியலில் தூக்கி குப்பையில் போடணும். ஆகவே பல பிரச்சனைகள் மத்தியிலே, பல போராட்டத்தின் மத்தியில் வந்துகிட்டு தான் இருக்காங்க நம்ம ஆளுங்க. ஒவ்வொரு திட்டத்தை பார்க்கும் போது இன்னைக்கே எத்தனையோ பேர் நினைச்சிருப்பான் வியாபாரத்தை மாற்றணும்னு சொல்லி. மெனி பீப்புள் வாண்ட்ஸ், யூ ஆல் ஆர் டாக்கிங் அபவுட் 51%. மெனி கம்பெனிஸ் ஓனர்ஸ், they are also thinking in second way, second options. B plan. In a Formula 1, always people said B plan. Go for the B plan. Nobody knows what they're going to have a B plan. The way you all are creating in this country, many Chinese and Indians, non-Malays, they want to go for B plan or C plan. That will be bring down the GDP for the country very much down. Today, why the country is look so proud? Is it because only Malays? You all can declare that because only Malays, today the country comes such a way, from the history of the books of the Malaysia, from Malaya to Malaysia, who's support all these? Who is hardworking over here? From the tin mining until rubber estate,
And until today, in this situation, under the new economy policy, even though we are tolerant for the GDP, I think the non-Malays are giving 90% of the GDP growth for the non-Malays. I think the larger population of the Malays only give 8% or 5% for the GDP. That is 100% true. இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்களே, தயவு செய்து என்ன செய்யுங்க, ஒற்றுமையாக இருக்க பாடுபடுவோம். Come and register yourself in OMIA. மன்னிக்கணும், forgive me. ஆகவே தயவு செய்து என்ன செய்யுங்க, எல்லாரும் பதிவு பண்ணுங்க ஓமியாவில். நிச்சயமாக நாம் வெற்றிகரம் நாட்டுவோம். வெற்றி கொடி மலேசியா முழுவதும் நம்முடைய கொடி பறக்க வேண்டும். ஒற்றுமை என்ற கொடி பறக்க வேண்டும். ஆகவே டுரியான் பழத்தில் ஆரம்பித்தார்கள், டுரியான் மரத்தை வெட்டினார்கள். அது இன்னும் 6 மாதம் கூட முடியவில்லை. 4 மாதங்கள் முடிகிறதுக்குள்ள ஃபார்வர்டிங் கம்பெனி 51%. நாளைக்கு தாலி வாங்கினா, கல்யாணம் பண்ணுறதுக்கு தாலி வாங்கினா கூட 51% அவனுக்கு கொடுத்துடணுங்கோ. Next time when we buy the tali, for the wedding groom, bila kita nak mau ikat tali nak untuk bini pun 51% kena bagi ke? Apa dah surah jadi ini? Bila kita miskin, ambillah syarikat miskin yang tak buat bagus 51%, my brother. Take lah 51% the company who not doing well. The people who not doing very well. Go and take 51%. We already given 50 years to make you all rich. Not enough, my brother. I'm talking about the Malays. We're already giving more than 50 years already. So you all rich enough already. Come and rescue non-Malays who's suffering. Take 51% and lead the company. That's how should be. அப்படிதான் செய்யணும் இல்லைங்களா? 50 வருஷம் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. நீங்கள் எல்லாரும் பணம் வச்சிருக்கணும். 50 வருஷம் கொடுத்தாச்சு, எல்லாம் பூமி புத்திரா, பூமி புத்திரா, புல்லு வட்டனாலும் பூமி புத்திரா, எல்லாம் பூமி புத்திரா. ஏன்யா இப்போ யார் மலாய்க்காரர் இல்லாதவருடைய கம்பெனியை வாங்கணும்? போய் 51% காசு கொடுத்து எந்த கம்பெனிலாம் சரியாக நடத்தலையோ அதெல்லாம் போய் வாங்கி கொண்டு வரணும். தட்ஸ் ஹவ் ஷுட் பி. அதான் செய்யணும். அதை விட்டுட்டு இந்த கோவிட் டைமில் தெரியுங்களா, தெரிஞ்சு போச்சு, ஃபார்வர்டிங் கம்பெனி மேக்கிங் மணி. இந்த பட்டுவாடா செய்கின்ற இந்த கம்பெனிகள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, வியாபாரம் பண்ண கூட நல்ல பணத்தை பார்த்துட்டாங்க, உடனடியாக கண்ணு திறந்துருச்சு. When I'm only one thing I can say very clearly, this government must take away the Malay rights, especially on the business sectors. Okay, all the license and the business sector, you all must remove the Malay rights, Bhumiputra quotas, even the education side. Open up for everybody, then this country will be successful in a big ways. Then we not going to borrow the money, we are going to lend money. The country is blessed means we must give a lending money to other country, third world country. We said we are the second world country. We are the first world country. We are still borrowing the money. We still transfer the technology from overseas to here. What we can transfer from here? Tell me. What we can transfer from here? People are run away from here because of lot of racism is going on. People are not happy in educations. No unity. That's the reason we are going down. So the government must think this very advanced. Next 30 years, if you all continue this, even half of the Malays will be leave this country. They are going to the better place. They are going to the Europe. They say only have a peace there. Even though they have a gun they are selling everywhere,
but they say people are there peace. They don't want to go back to Saudi. They want to go back to Europe. Why? Why must go to the Christian country? Why Malays don't want to go to Arab Saudi or Iran or Iraq? Why? All the other EU countries, all the rules are all bloody full are sitting there. If I'm there, means I put up, nobody should come to all these countries. They are all another Dungu fellas receiving all these fellas to, for what? ரொம்ப வருத்தம். இன்னும் மாய்க்கா பாண்டாவது மலேசியன் பிளானுக்கு வழி நடத்தணுமா? சுடுகாடு கூட கிடைக்காது. I am already very clearly said, ஒற்றுமையே வெல்லும். Only this country, because many times I already said, among the Indian party, they must come together, win together, reach the target together, go with the equality. சமமாக போக வேண்டும். இல்லாவிட்டால் தயவு செய்து சொல்லுகின்றேன், எந்த கட்சி சின்னத்தையும் வெளியே காமிச்சிடாதீங்க. அவமானம், வெக்கம். என்றைக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரே கட்சியில நீங்க ஒற்றுமையோடு, ஓமியாவையும் சேர்த்துக்குங்கப்பா. இதுக்கெல்லாம் நாம தான் ஐடியா கொடுக்குறோம். நிறைய பேர் இப்போ நம்மளோட செய்தி தான் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட்டில் எல்லாம் கேட்குறாங்க, என்ன டாக்டர் நீங்கள் பேசுனது அப்படியே டூப்ளிகேட், அப்படி தான் வேறு வழி இல்லை. தெரிஞ்சிருச்சு, இவன் உடச்சி விட்டான், இவன் பெரிய மந்திரத்தை சொல்லிட்டாரு டாக்டர் நெல்சன் முருகன். ஓமியா முடிச்சு, ஓமியா தான். அதை விட்டா ஒன்றுமே இல்லை, ஒற்றுமை, வேறு ஸ்லோகனே கிடையாது. இந்தியர்கள் இந்த நாட்டிலும் சரி, ஈவன் மலேஸ் or Chinese, why Chinese success? Because of the unity, ஒற்றுமை. அவன் முன்னே போட்டான் ராக்கெட்டை. அவனுக்கு ராக்கெட் இருந்தால் போட்டுருவான் ஓட்டு. ஒற்றுமை. த இந்தியன்ஸ் ஒற்றுமை தவிர வேற வழியே இல்லையா? நீ யாராயிரு, நீ எவராயிரு, எந்த கட்சியாயிரு, 6 வருஷமோ 3 பில்லியன் சொத்தோ அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடியா. ஒற்றுமை அதோட பெருசு. ஒற்றுமையின் பலம் is not for 3 billion worth of Indian society. அதோட பெருசு, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. The Malays also same thing. EU people must come unity. All the Malays put up as a party one side. ஒற்றுமையோடு போகணுங்க. அதுதான் பெரிய ஜாதி. உலகத்திலே பெரிய ஜாதி எது தெரியுங்களா? ஒற்றுமையாக போடுற ஜாதி தான். தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, பிராமணர்லாம் எல்லாம் மேலே படிப்பாங்க. ஏன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால சொல்லுங்கோ, உட்காருங்கோ, ஏனெண்டா நாம் படிக்கணுங்கோ, நம்ம பிள்ளையாண்டான்னு படிக்கணுங்கோ, படிக்க வைக்கணும், பெரிய இடத்துல வேலை செய்யணும். எண்ணம் பூரா அதுதான். ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை பார்த்தா ஊர் உலகம் இல்லாதவர் வந்தவர்கள் ஆரியன்ஸ். ஆனால் இன்னைக்கு இந்தியர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடாது. வச்சான் ஜாதியை, போய் தொலைஞ்சி போடா அப்படின்னு. இன்னும் அதை கூட புரியாம பெயர் பக்கத்தில் கூட மதத்தை வைத்துக் கொடுக்கிறாங்க. ஏன்னா மறந்து போயிருமா. அதான் சொன்னேன் தமிழில் பார்த்து, தமிழ் குமார்னு பேர் வைடா, தமிழ் முருகன் நெல்சன். தமிழ் என்று பேர் வைத்துக்கொள். தமிழன் என்று சொன்னால் முன்னுக்கு தமிழ் வைத்து பேரை வைத்துக்கொள் என்று சொன்னேன். ஆகவே இந்த அருமையான மாலைவெளியில் உங்களுடன் நான் விடைபெறுகின்றேன். ஒற்றுமை மிகவும் முக்கியம். மலேசியா மண்ணிலே even Malays, even Indians must learn what kind of a unity the Chinese. We must respect the Chinese very much, honestly speaking. For the country, the development until today, without them, we are not going to succeed in such a way. Okay? We must respect the way they are unity and they put up the money and taking all kind of a risk to develop the country. All the mega developers and SME companies and all the owning by the factories, I tell you, is amazing. Is amazing. We must appreciate the Chinese, people.
we highly respect the Chinese associations, what they have done into the country. நம்மளை குறித்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. முதல்ல ஒற்றுமை இல்லாதனால அங்கே எல்லாமே சீர்குலைஞ்சு போச்சு. நோபடி வாய்ஸ் அவுட் ஃபார் த 51%. ஏன்னா நிறைய பேர் நம்மளால் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்க. பூக்கடைக்குன்னா நின்றாங்க. அதுவும் கொஞ்சம் பேர் முடித்துருத்துவோர் சங்கம், அதுவும் பாவம் அவங்களே போராடினாங்க. பூக்கடை வியாபாரி அவங்களே போராடினாங்க. சேலைகள் சாரி அவங்களே போராடினாங்க. யாருமே குரல் கொடுக்கலங்க. எந்த கட்சியில் உள்ளவர்களும் குரல் கட்சியில் அதை சொல்ல எல்லாம் பணம். எஸ் ஸ்டீவன் சாமுவல், தமிழ் ஸ்டீவன் சாமுவல் ஃப்ரம் ஜப்பான், வாழ்த்துக்கள். தமிழ் சரஸ்வதி வாழ்த்துக்கள். தமிழ் மலர் ராவ், தமிழ் விஜயலட்சுமி, எல்லாம் வரிசையாக இருக்கீங்க. தமிழ் ஆசை தம்பி, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய லிங்க் எடுத்துக்கங்க, மேலே நாங்கள் கொடுத்துருக்குறோம். எல்லாரும் என்ன செய்யுங்க, பதிவு பண்ணுங்க. இன்றையோடு சரியாக 6700 பேர் நாம் நெருங்கி விட்டோம். we are going to 7000 members. actually is a large members. ஏறக்குறைய 75 நாட்களிலே நாம் இன்றைக்கு 7700 பேர் நாம் இதில் பதிவு பெற்றிருக்கின்றோம் இன்றையோடு என்பதை சொல்லும் பொழுது மிக்க சந்தோஷம். இந்த ஓமியாவிலை சேரும்படி நீங்கள் என்னுடைய பாணியிலே பேசியிருக்கலாம், என்னுடைய செய்தியை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்திருக்கின்றிருக்கலாம். ஆகவே ஒவ்வொருவரோடும் நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒருத்தரோடு பேசி நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், மலேசியாவிலே இந்த 78 நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய சமூகம் ஓமியாவோடு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பதிவு பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்கா, கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. I am really very proud the many Indians who every day 20, 30, 40, 50 people are registering automatically. We don't have any branch, any state. நமக்கு எங்கேயுமே தொகுதிகள் கிடையாது. டாக்டர் நெல்சன் முருகன் பேசுவதும் இன்னும் மற்றவருடைய உள் வாங்கி கொண்டு மலேசியா முழுவதும் நீங்கள் அங்கே பெர்லிஸிலிருந்து சிங்கப்பூர் வரைக்கும் நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க, என்னை நீங்கள் இன்னும் பார்த்தது கிடையாது. ஆனால் உங்களுடைய அந்த நம்பிக்கை, அந்த வெறித்தனம், இந்த நாட்டிலே நாம் ஒற்றுமையோடு போனால் ஒழிய இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், சட்டங்கள் வேண்டும் என்ற அந்த வெறியோடு வந்த ஒவ்வொரு நாளும் பெரிய விஷயங்க. நாம் வீடு வீடாக போகலைங்க. பார்த்தவர்கள், கேட்டவர்கள், நண்பர்கள் அவர்களுக்கு அனுப்பின அந்த அமைப்பு, அதை குறித்த தகவல், எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இம்மட்டுமாய் ஒவ்வொரு நாளும் 100 பேர், 50 பேர், 70 பேர், இப்படி ஒவ்வொரு நாளும் நான் பேசிய பிறகு தெரியுங்களா, நிறைய பேர் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஓமியா போகலாம். மலேசியா முழுவதும் இந்த ஓமியாவோட குரல் ஒவ்வொருடும் நான் சேர்ந்துக்கிறேன் சார். என்னுடைய குடும்பம், என்னோட லிங்கை கொடுங்க, அந்த தொடர்பு கொடுங்க, நாங்கள் மற்றவர்களையும் நாங்கள் போய் பேசுகிறோம். ஐயா சுப்பிரமணியம் இதை பாருங்கள், இந்த மாதிரி பல ஸ்டிக்கர் செஞ்சு பார்த்தீங்களா, பல ஸ்டிக்கர்கள் அவர் செய்து நிறைய பேருக்கு கொடுத்து அவர் பேட்ஜ் ஒன்று போட்டுக்கிறாரு. அந்த மாதிரி போய் நிறைய இடத்துல இந்த மாதிரி உள்ள உள்ளங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க, நாம் யாவரும் மேலான நிலைமைக்கு நிச்சயமாக நம்மளால் போக முடியும். நீங்கள் எந்த மொழியை பேசினாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒற்றுமை என்ற நாம் அந்த வடிவத்துக்குள்ளே வந்து விடுவோம். எப்படி நாம் சென்றாலும் இந்த வடிவத்துக்குள் நாம் வர வேண்டும். தங்கம் போல நம்முடைய எண்ணங்கள் ஜொலிக்க வேண்டும், கரைப்படாது. ஆகவே தங்கம் போல நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை வழியாக நம்முடைய எண்ணங்கள், தோற்றங்கள், சிந்தனைகள் எல்லாம் மற்றவர்கள் பார்த்து அதை மதிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களோடு இமட்டுமாய் கடவுள் கொடுத்த இந்த நேரத்திற்கும் இந்த நாளை காண்பதற்கும்
இந்த நாளை கடந்து வருவதற்கும், நாளை தினம் கடவுள் என்னை நேசிப்பதற்கும், நம்முடைய துக்கம் துயரங்கள் நம்மளை விட்டு கடந்து போகட்டும் என்று சொல்லி என்னோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இந்த ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக் இல்லாதவங்க என்ன செய்யுங்க, யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியெல்லாம் அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு ஃபேஸ்புக் இருக்காது, ஆனால் யூடியூப் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்கும். சரிங்களா? ஆகவே எஸ், டெஃபினெட்லி வி ஆர் நெவர் கிவ் அப். வின்ஸ்ரீ, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணம் செய்வோம். என்னை யாரும் இதற்கு மேல் நினைக்கிறேன் வி ஆர் கோயிங் டு phase 3. இப்பொழுது கூட்டங்கள் போடலாம். ஆகவே சிலங்கூர் மாநிலத்திலே நீங்கள் 100 பேர் 200 பேர் ஒரு கூட்டத்தை தயார் பண்ணுங்கள். நான் வந்து பேசுகிறேன். ஒரு நிகழ்ச்சி செய்யுங்கள். ஒரு 10 பேர் ஷேர் பண்ணி ஒரு நிகழ்ச்சி செய்யுங்க. மலேசியா பாடல்களை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, பாடல் நடத்துங்க. அந்த நிகழ்ச்சியில் நான் வந்து பேசுகின்றேன். நாம் அனைவரையும் நிறைய பேர் அங்கே பதிவு பண்ணலாம் என்று சொல்லி நம்முடைய ஈந்தியர்களை நேசியுங்கள். ஈந்தியர்கள் விற்கும் பொருளை வாங்குங்கள். ஈந்தியர்கள் எங்கேயெல்லாம் அவர்கள் கடை வைத்திருக்கின்றார்களோ, சற்று தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, போய் அவருடைய பொருளை வாங்குங்கள். தமிழருடைய கடையிலே சாப்பிடுங்க. அப்படியே அந்த சர்வீஸ் சரியில்லைன்னா அழகாக சொல்லுங்கள். நிறைய பேர் போகும்பொழுது நிச்சயமாக அவங்க சர்வீஸ், அவங்க தரமும் உயரும். மெக்கானிக் காரு பழுது பார்க்கும் இடம் ஈந்தியர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் போய் என்ன செய்யுங்க, கார் அங்கே கொண்டு போய் கொடுங்க. உண்மையே கிடைக்காவிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் சீனல் இடத்துல போகலாம், பிரச்சனை கிடையாது. காரணம், நாம் நமக்காக என்று அந்த எண்ணங்கள் வேண்டும். தயவு செய்து என்ன செய்யுங்கள், we for ours, நமக்காக நாம் ஈந்தியர்கள் பொருளை வாங்குங்கள். ஈந்தியர்கள் கடைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து என்ன செய்யுங்க. இந்த கண்ணாடி கூட தெரியுங்களா, ஈந்தியருடைய கடைகளை தான் போய் நான் செஞ்சேன். இங்கேருந்து கிளாங்கில் போய் செஞ்சேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வெல்டிங்கு, கேட்டு போடுறது, ஏக்வான் போடுறது, ரினோவேஷன் போடுறது, ஐயோ நான் பாட்டு கொடுத்தா ஏமா, அப்படிலாம் இல்லைங்க, தயவுசெய்து இல்லை. அவங்களுடைய அனுபவத்தை பாருங்கள். எதுவாக இருந்தாலும் சரிதான். கேஸ் மிஷின் வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, கிரெயின் ஓட்டுவாங்க, கிராப் கார் ஓட்டுறாங்க. நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தயவுசெய்து அடுத்து நாம் இப்படி எல்லா துறைகளிலும் நாம் ஒற்றுமையாக போய்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஆகவே வாழ்வோம், வென்று விடுவோம், ஓமியா வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து கடவுள் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். வாழ்த்துக்கள். அருமையான மாலை வணக்கம். பாய்.